வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பிஜிடிஆர்பி பாட்னி கொஷின்ஸ் பேப்பரோட ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் போட்டிருந்தோம். ஸோ பாட்னிக்கானது பார்ப்போம். தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பார்ட் பி ஆரம்பிக்கும். இந்த பார்ட் பி வந்து உங்களுக்கு தெரியும் 150 கொஷின்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து தண்ணீரின் மேற்பரப்பில் மிதக்கக்கூடிய பாசிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இங்கிலீஷில் வந்து the algae which floats on the surface of the water is called மிதவை தாவரங்கள். நீங்கள் தமிழில் பார்க்கும்போது பெரும்பாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் இங்கிலீஷ் போய்க்கலாம். பட் இதில் கண்டிஷன் என்னன்னா இங்கிலீஷில் இருக்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ அதை பார்த்து ஒற்றை மடிய கேமிட்டோ உயிரிவை என்ற வாழ்க்கை சுழற்சி டேஸில் காணப்படுகிறது. கோலியோ கிட்ஸில் தான் இது வந்து காணப்படுது. ஹேப்ளோபயாட்டிக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஹெட்ரோதாலிக் ஃபங்கை நம்ம வரும்போது ரெண்டு டைப் ஆஃப் தாலிக் இருக்கும். அந்த தாலஃபைட்ஸ் இருக்கும். அந்த தாலஃபைட்ஸ் எதுல கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மியூக்கர். நம்பர்ஸ் ஆஃப் நெக் கேனல் செல்ஸ் ஆர் இன் தி ஆர்கிகோனியம் ஆஃப் போரல்லா. ஸோ போரல்லா வரும்போது வந்தீங்கன்னா 8 செல்ஸ் ஸ்டேஜஸ் வரும். ஸோ ஆன்சர் வந்து 8 செல்ஸ். நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்பொராஞ்சியத்தில் டிராபகுலே காணப்படுகிறது? டிராபகுலே எந்த ஸ்பொராஞ்சியத்தில் காணப்படுகிறது? ஆன்சர் வந்து பாலிட்ரைக்கம். பேட்டியோலார் ஆர் ஹோல் லீஃப் ஹைபோதிசிஸ் ஆஃப் ஸ்போரோகார்ப் ஆஃப் மார்சிலியா வாஸ் ப்ரப்போஸ்ட் பை ஜான்சன். விச் வுட் இஸ் பாலிசைக்கிளிக் இன் நேச்சர்? நீட்டம். ஸோ நீட்டம் வரும்போது தான் பாலிசைக்கிளிக் வருது. அதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஸ்டேஜஸ் இல்லை. நீட்டம் தான் ஜிம்னோஸ்பெர்முக்கும் ஆஞ்சியோஸ்பெர்முக்கும் ஒரு பிரிட்ஜாக நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது the fan-shaped tissues lying below the female gametophyte of Neetum is known as pavement tissues. Diplocyclic vascular bundles are seen in cycas. So cycas வரும்போது தான் the diplocyclic vascular bundles காணப்படும். Archegonium is not observed in Neetum. Spinophyllum has bifacial cambium. This was proposed by Edgar and Gaunt. Williamsonia schuardiana belongs to dash period, Jurassic period. The sessile disc-like stigma with radiating branches or papaver in radiator stigma. ஸோ நீங்கள் பார்க்கும்போது பெரும்பாலுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃப்ரூட் டெவலப்மெண்ட் ஃப்ரம் சிங்கார்பஸ் ஓவரி is distinguished the variety ways of capsule types of fruits படிச்சிருப்போம். அதில் capsule type தான் இந்த syncarpus ovary இருக்கும். Number of DNA although more difficult to analyze and hence they use less frequency. Certain nuclear sequences evolve more rapidly in cpDNA தான் இது கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து which of the following statement is correct? Phloem fibers of dicotyledon represent the best fiber of commerce. These fibers are classified as soft fibers. Is the correct answer. Fibers of monocotyledon usually called leaf fibers are classified as soft fibers. தப்பானது. The length of the individual fiber cells does not vary considerably in the different species. இதுமே wrong தான். Flux fibers are primarily xylem fibers. அதுமே wrong தான். Then match the following. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிக்கல் செல் தியரி வந்து நகலி. ஹிஸ்டோஜன் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டின். டியூனிக்கல் கார்பஸ் தியரி ஸ்குபிட். தென் காப்பர் தியரி பை ஸ்குபிட். Ampivessel bundles occur in Dracena. Ampivessel bundle occur in Dracena. Secretory or granular tapetum has been recorded more in the family of angiosperms. Germ pores are located in the dash of the pollen exine. During seed germination, most of the enzymes helps in breakthrough endosperm reserve which is stimulated by gibberellin. தாவர சூல்போனிகளுக்கு வலது கோணத்தில் குறுக்காக அமைந்துள்ள அமைப்பு கீழ்கண்டவற்றில் எவ்வகையை சார்ந்தது? இருமுனை கசையிலை வகைச்சூல். ஊடுருவல் மின்னணு நோக்கியின் பயன்படுத்தப்படும் நிகழ்படிவு நுட்பத்தில் மாதிரி மேற்புறம் காண கோலத்தில் டேஷ் கோணத்தில் பூசுவதால் காட்சிப்படம் மாறுபாடு அடைகிறது 45 டிகிரி. இது வந்து நம்ம சொல்லுவோம். அதில் பார்க்குறது. பச்சை ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவில் டேஷ் நுண்ணுறுப்பு காணப்படுகிறது.
குளோரோசோம். புரோட்டான் பம்ப் காணப்படும் செல் நுண்ணுறுப்பு டேஸ் மற்றும் டான்ஸ். மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணிகம். இதுதான் நம்ம வந்து டபுள் மெம்பரின் வால் இருக்கிற நியூக்ளியஸ்க்கு அடுத்து டபுள் மெம்பரின் வால் இதில் தான் காணப்படுது. ஸோ இதில் புரோட்டான் பம்பு இது ரெண்டு தான் இருக்குது. அடுத்தது வந்து ஒரு பொறுத்துக அமைலோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், எலியோபிளாஸ்ட், அலிரான் பிளாஸ்ட். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சேமிப்பு பொருட்கள். பிளாஸ்ட் நம்ம வகைப்படுத்திருப்போம். அந்த பிளாஸ்டில் சேமிப்பு எது பண்ணுது. அமைலோ அப்படிங்கும்போது நம்ம ஸ்டார்ச் ஞாபகம் வச்சுக்கலாம். குரோமோ அப்படிங்கிறது குரோமோங்கிறது கலரை குறிக்குது, அப்போ சிவப்பு நிறமாக இருக்கலாம். எலியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது எண்ணெயை குறிக்குது, ஃபேட் வந்து எலையை குறிக்குது. அலிரோபிளாஸ்ட் வந்து புரதத்தை குறிக்குது. அலிரான் லேயர் நம்ம படிச்சிருப்போம் ரைஸில். அப்போது அலிரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது புரதத்தை குறிக்குது. இது ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து வாக்குவோல்கள் செல்சாறு டேஸால் ஆனது. கனிம மற்றும் கரிம கூட்டுப்பொருட்கள் ஆனது. ஸோ இதில் வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சால்வன்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். நியூக்ளியர்கள் ஒருங்கிணைவு இரண்டாம் நிலை சுருக்கத்தில் காணும் மரபணு எதை குறிக்கிறது. இப்போ அந்த நியூக்ளியர் ஒருங்கிணைவு நம்ம படிக்குது. நியூக்ளியர் ஆர்கனைசேஷன் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.8s, 18s மற்றும் 28s ஆர்என்ஏ வகைகளை சார்ந்தது. அடுத்து எந்த ஆண்டில் நியூக்ளிக் அமிலம் மற்றும் புரத தரவு வங்கி வெளியிடப்பட்டது. மார்ச் 1984. மார்ச் 1984. 9:3:3:1 என்ற இருபண்பு கலப்பு விகிதத்தில் எந்த மரபணு விகிதமாக மாற்றியமைக்கப்படுகிறது. 9:7. இப்போ நிரப்பு மரபணுங்கும் போது இந்த மாதிரி தான். இப்போ டைஹைபிரிட் கிராஸ் படிச்சிருப்போம். மாடிஃபைட் பண்ணும்போது உங்களுக்கு 9:7 அப்படிங்கிறது வரும். நெட்டை மற்றும் குட்டை தாவரங்கள் இடையிலான கலப்பில் மெண்டலால் கண்டுபிடிக்கப்பட்ட 787 நெட்டை மற்றும் 277 குட்டை தாவரங்கள் F2 தலைமுறையின் போது X2 சோதனையில் பொருத்தின நன்மைகள். அட்டவணை மதிப்பு 3.84:. இதை நம்ம இஸ்டுவாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா விதாச்சாரமாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் 0.607. 3 மற்றும் அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் ஒரு பண்புக்கு காரணமாக இருக்கும்போது அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. பல்கூட்டு இணை அல்லீல்கள். ஸோ மல்டிபிள் அல்லீல்ஸ் படிச்சிருப்போம். உயிரியல் சிக்கலில் பகுப்பாய்வு மற்றும் விளக்கத்தில் கணித முறையை கையாளும் புள்ளி விவரங்களின் பிரிவு. உயிரின புள்ளி விவரவியல். பயோமெட்ரி. வெவ்வேறு இனத்தொகுதிகளில் இருந்து ஒரு இனத்தொகுதிக்குள் தனிநபர்களின் நகர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது. இடம்பெயர்வு, தட் இஸ் மைக்ரேஷன். இதில் எதெல்லாம் தவறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியாக தான் கண்டுபிடிச்ச முடியும். ஒரே பெற்றோர் வம்சாவளியில் சேர்ந்த இரட்டை குரோமோசோம்களுக்கு இடையிலான இணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆட்டோசின்டயசிஸ், அதாவது தன்னியக்கமாக. ஆட்டோசின்டயசிஸ். தாவரங்களின் முழு மரபணுவையும் குறிக்க சிறிய டிஎன்ஏ துண்டுகளை பயன்படுத்தும் நுட்பம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. மூலக்கூறு குறிப்பான், தட் இஸ் மாலிகுலர் மார்க்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டிஎன்ஏ பிரிச்செடுக்கிறதாகட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறப்போ அந்த மார்க்கர்ஸுங்கிற பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களில் செல் பகுதியில் நுழைவது டேஸ் மற்றும் டேஸ் முறைப்படுகிறது. இலைத்துளை மற்றும் பரவுதல். சுமாட்டா அண்ட் டிஃப்யூஷன். நைட்ரஜனேஸ் நொறி வளிமண்டல நைட்ரஜனை அமோனியாவை மாற்றுகிறது. பின்வருவற்றில் சரியான வினையை சரிப்படுத்துவோம். ஸோ எப்படி வந்து நைட்ரஜனஸாக மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நைட்ரஜன் ப்ளஸ் 8 ஹைட்ரஜன் 8 எலக்ட்ரான் 16 ஏடிபி வந்து உங்களுக்கு கடைசியில் நைட்ரஸாக மாறும். சரியான பதில் வந்து பி. தாவரங்களின் டெர்பின்கள் தூக்கப்படும் வளர்ச்சிதை மாற்றப்பாதை எது. மேவலோனிக் பாத்வே அல்லது மேவலோனிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஃபைட்டோக்ரோமின் பிஆர் மற்றும் பிஎஃப்ஆர் வடிவங்கள் முறையை பின்வரும் தனி ஒளிநிலைகளை உறிஞ்சுகிறது. இப்போ நம்ம வந்து எந்தெந்த இது வந்து நம்ம ஃபைட்டோக்ரோம்ஸ் படிச்சிருப்போம். ஒளிச்சேர்க்கையின் போது எது வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்து அந்த ஒளியோட வேவ் லென்த் எடுக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த பிஆர்ங்கும் போது 610 700, பிஎஃப்ஆர் வந்து 700 800. பின்வருவற்றில் தாவரங்களில் காணப்படும் நிறைவுற்ற கொழுப்பு அமிலம் எது. பால்மெட்டிக் ஆசிட். நிறைவுற்ற அப்படிங்கும்போது நம்ம சேச்சுரேட்டர் சொல்லுவோம். ஸோ எது வந்து ஃபுல்லாகவே சாலிடிஃபைடு இருக்குது, நார்மல் வெப்பநிலையில் இருக்கும், அது வந்து சாலிடிஃபைடுன்னு சொல்லுவோம். பிகாஸ் இதில் எல்லாமே என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டாக இருக்கும். ஸ்டார்ச் ஏன் குளுக்கோசான் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நீராக பகுப்பில் ஸ்டார்ச் குளுக்கோஸ் மூலக்கூறுகளை மற்றும் தருகிறது. ஸோ ஸ்டார்ச்சுங்கிறது வந்து வேறு எதுவுமே இருக்காது, வெறுமே ஒரு பாலிசாக்கரைட் நிறைய குளுக்கோஸ் பண்ணி எப்போ நம்ம நீராக பகுக்கிறோமோ இட் கிவ்ஸ் ஒன்லி குளுக்கோஸ் மாலிகூல்ஸ். பிறப்பு விகிதம் எவ்வாறு சூத்திரத்தில் காணப்படுகிறது. ஸோ பர்த் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு
யூனிட் நேரத்துகள் பிறப்பு எண்ணிக்கை மற்றும் சராசரி மக்கள் தொகை. சராசரி மக்கள் தொகையில் ஒரு நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு எத்தனை மக்கள் பிறந்தாங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மக்கள் பிறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு சரியான பதில். கீழ்கண்ட குடும்பம் சரியான எண்ணை தேர்ந்தெடுங்க. லைக்கன்கள், மைக்கோரைசா, ரைசோபியம், அனபீனா. இப்போ எதை வந்து நமக்கு எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம்னு பார்த்துக்கலாம். நம்ம லைக்கன்ஸ்கள் படிச்சிருப்போம். லைக்கன்ஸ் அப்படின்னாவே ஆல்கே மற்றும் ஃபங்கை, இது நேராகவே கொடுத்துட்டாங்க, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது மைக்கோரைசா. மைக்கோரைசாவும் பூஞ்சையும் உயர் தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா மைக்கோரைசான்னு சொல்லுவோம். ரைசோபியம் லெகுமினஸ் தாவரங்கள், அனபீனா, அசோலா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேள்வி வந்து பதிலே அப்படியே இருக்குது. ஸோ நீ எந்த மாற்றம் பண்ண வேண்டாம். லைக்கன்ஸ் வந்து நேராக தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. இந்தியாவில் உள்ள உயிர் புவியியல் மண்டலங்கள் எத்தனை? ஜியோகிராபிக்கல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் 10. டேஸ் என்ற வினையூக்கியை பயன்படுத்தி சல்ஃபர் டை ஆக்சைடு மாசுபாட்டை கந்தக அமிலம் மற்றும் நைட்ரஸ் அமிலமாக மாற்ற பயன்படுத்தப்படுகிறது. வெனேடியம் ஆக்சைடு. ஆன்சர் வந்து வெனேடியம் ஆக்சைடு. இது வந்து நம்ம என்விரான்மெண்டல் சயின்ஸ். துருவ பகுதிகளில் குளோரின் அணுக்கள் வந்து டேஸ் வெளியிடப்படுகிறது. ஆன்சர் வந்து குளோரின் நைட்ரேட், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது ரெண்டும் தான். அப்போ ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. தனு தாலுகாவின் அறிவிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1991. ஒரு தீவின் இனங்களின் செழுமை குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவது. சிற்றின தோற்றம், பரவுதல், அழித்தல். இது 3மே தான். இப்போ ஒரே ஒரு இனம் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இனத்தை எப்படி தோன்றுதுன்னு சொல்ல முடியும், எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு டிஸ்பர்ஸ் சொல்ல முடியும். சேம் திங் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு. இது 3மே சொல்ல முடியும். ஸோ ஆன்சர் வந்து மேலே குறிப்பிட்ட அனைத்தும். சிஆர்பி என்பது பாதுகாப்பு இருப்பு திட்டம், அதாவது கன்சர்வேஷன் ரிசர்வ் ப்ரோக்ராம். அது சிஆர்பி, கன்சர்வேஷன் ரிசர்வ் ப்ரோக்ராம். இரத்தத்தை சிதைக்கும் தன்மையின் அடிப்படையில் பாக்டீரியாக்கள் வேறுபடுத்தி காட்ட பயன்படுத்தப்படும் வளர் ஊடகம் இது. இரத்த அகார். ஸோ அது வந்து பிளட் அகாரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு பிளட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஆக்டினோமைசிட்ஸ் என்பது கிராம் பாசிட்டிவ் வகை பாக்டீரியா. லாம்டா ஃபேஜின் டிஎன்ஏ விரியானால் டேஸ் காணப்படுகிறது. நீளமான. நுண்ணுயிர் மூலம் வித்து ஓம்பேரியை தொடர்பு கொள்ளும் முதல் நிலை ஊடுருவல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஊடுருவல் தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், பெனிட்ரேஷன், அப்புறம் இன்ஃபெக்ஷன், இன்குபேஷன், அப்புறம் டிசீஸ் டெவலப்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஊடுருவல், அதாவது பெனிட்ரேஷன். வைரஸ் என்ற வார்த்தையில் முதலில் பயன்படுத்தியவர் லூயிஸ் பாஸ்டர். பிரியான் என்பதின் முதலில் முன்மொழிந்தவர் ப்ரூசினர். திசு வளர்ப்பு நுட்பங்கள் டேஸ் உற்பத்தி செய்வதற்கு வெற்றியமாக பயன்படுத்தப்படுகிறது. ஷிங்கோனின். சிவப்பு அழுகல் எதிர்ப்பு திறனை பெற்ற கரும்பு வகை சக்காரம் ஸ்பாண்டோனின். பாலிமர் செயின் ரியாக்ஷனை கண்டுபிடித்தவர் கேரிமுல்லிஸ். மின்னோட்ட ரீதியான புரதங்களை பரிமாற்றம் செய்வதற்குரிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் வெஸ்டர்ன் பிளாட்டிங். மரபணு பொறியியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துக்கான சர்வதேச மையம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? நியூ டெல்லி. எந்த ஆல்காவின் குடும்பத்தில் ஆக்சோஸ்போர்கள் காணப்படுகிறது? பெசிலோரியோபைசிஸ். ஒரு செல்லாலான நீலப்பசும் பாசி எது? கிளியோப்சா. பால் இனப்பெருக்க முறையற்ற பூஞ்சை கண்டறிய. டியூட்ரோமைசிஸ் படிச்சிருக்கோம். அது ஃபங்கை இம்பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்காது. அல்லோமைசிஸ் பூஞ்சை பெண் இனக்கிரேமை உற்பத்தி செய்யும் பாலின ஹார்மோன்கள் என்னது? சேரினின். எந்த பிரயோஃபைட்டின் இலையில் 2 வகையான செல்கள் காணப்படுகிறது? ஸ்பாக்னம். கீழ்கண்ட எந்தோ பிரயோஃபைட்டில் ஒரு செல்லாலான கிளைத்தலற்ற ரைசோர்கள் காணப்படுகிறது? மார்க்கன்ஷியா. 3 அறை கொண்ட ஸ்பொராஞ்சியம் இதில் காணப்படுகிறது? சைலோட்டம். ஸ்பொராஞ்சியத்தின் ஆன்லஸ் வளையம் காணப்படுவதில்லை. ஒஃபியோக்ளாசம். நகரும் தன்மை கொண்ட விந்துணுவை டேஸில் காணப்படுகலாம்? ஜிங்கோ பைலோபா, ஜிங்கோ. கீழே உள்ள எந்த நீட்டத்தின் சிற்றினம் எதிர் மற்றும் குறுக்குமறுக்கான இணைப்பை கொண்டப்படுகிறது? நீட்டம் உலா. வில்லியம் சோனியா ஷுவார்டியானாவின் இலை இந்த பேரினத்தை சார்ந்தது? டீலோஃபில்லம். நிலக்கரி என்பது அழுத்த படிமம், கம்ப்ரஷன் ஃபாசில். காம்பற்ற
கூட்டமான மலர்களை கொண்ட தட்டை வடிவ மைய அச்சு பகுதி கொண்ட மஞ்சரி சிரமஞ்சரி. ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ் நம்ம வந்து அந்த அஸ்ட்ரேசி ஃபேமிலியில் பார்த்துருப்போம், அந்த சூரியகாந்தி குடும்பத்தில் இருக்கும். உலகில் அனைத்து உயிரினங்களின் பெயர்கள் சிற்று 2000 திட்டத்தின் வழியாக டேஸ் என்னும் தரவுதளத்தில் உலக பல்லுயிர் தரவுத்தளம் வெளியிடப்பட்டது, IPNI. பயிரிடப்படும் தாவரங்களின் இரு பெயரிட்டு முறையை டேஸ் அமைப்பு வெளிப்படுத்துகிறது, ICNCP. அடால்ஃப் எங்லர் மற்றும் கார்ல் பெண்டஸ் வகைப்பாட்டின்படி பின்வரும்பற்றில் எது 27 தாவரங்களின் துணை வகுப்புகளின் பெயர்கள்? ஆர்கிக்ளைமிடியே, மெட்டாக்ளைமிடியே. 1545 பிசா தாவர தோட்டத்தில் சமகாலத்தில் கொண்ட தோட்ட நிறுவனம் நிறுவப்பட்டது. இந்த தன்மை இத்தாலிய நாட்டின் தன்மைக்கு ஏற்ப அளவுடன் அறிவியல் செயலும் உருவாக்கப்பட்டது. கீழ்கண்டவற்றில் எந்த தோட்டத்தை பற்றி மேற்கொள்ளப்படுகிறது? பச்சுவா பொட்டானிக்கல் கார்டன். ஆக்கு செல்கள் உறுப்பின் வட்ட சுற்றளவுக்கு இணையாக அமைந்திருப்பதை டேஸில் காணலாம். பட்டை வளர் திசு, ஃபைலோஜன். வேர்க்கடலை தாவரத்தின் சூழ் தண்டின் நீட்சியானது டேஸ் செயல்பாட்டின் முடிவாகும். இடையாக்கு திசு, இன்டர்கேலரி மெரிஸ்டம். இவ்வகை இலைத்துளைகளின் காப்பு செல்கள் சூழ்ந்த 3 ஒழுங்கற்ற அளவுடைய துணை செல்கள் காணப்படுகிறது. இவை எவ்வாறு பொதுவாக அழைக்கப்படுகிறது? குரூசிஃபெரஸ் டைப். The dicotyledons which of the following type of node is considered as the primitive stage? Trilacunar condition. கீழ்கண்ட உள்ள அட்டவணையில் மகர்ந்த துளின் அளவை கொண்டு எட்மோனஸ் வகையை பயன்படுத்துது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. மைன்டூட்டா வந்து 10 to 25, மீடியா 25 to 50, மேக்னா 50 to 100, ஜெய்ஜாண்டா இஸ் 200 above. ஸோ நீங்கள் வந்து இதோட மீனிங் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக வரிசைப்படுத்திக்க முடியும். மீடியா, மேக்னா, ஜெய்ஜாண்டா, இதை அந்த அளவுகளை கரெக்டாக வரிசைப்படுத்தினீங்க அப்படின்னாவே இது ஈஸியாக நீங்கள் பண்ணியிருக்க முடியும். பலகருத்தன்மையை ஆரஞ்சு விதியில் முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? லியூவென்ஹாக். காலஸ்களை சாயமேற்ற பயன்படுத்தப்படும் சாயம் அனிலின் நீலம் ஆர் அனிலின் ப்ளூ. ராபர்ட் ஹூக் எந்த ஆண்டில் எளிய நுண்ணோக்கியின் மூலம் செல்லை கண்டறிந்தார்? 1665. டேஸை சாயமற்ற காரத்தன்மை கொண்ட சாயங்கள் பயன்படுத்தப்படுகிறது. உயிரற்ற சாறு. ஆர் எர்காஸ்டோபிளாசம் ஆர் உயிரற்ற சாறு. செல் சவ்வு என்று பெயரிட்டவர் டேஸ் ஆவர்? நகலி மற்றும் கிராமர் 1855. நியூக்ளியஸ் சவ்வில் காணப்படும் 2 சவ்வுகளின் தடிமன் அளவே தனித்தனியே டேஸ் ஆகும். 90 ஆம்ஸ்ட்ராங். ஆர்என்ஏ மூலக்கூறுகள் அடங்கியுள்ள 60s பெரிய துணை அலையின் எடையின் அளவு 1.5 மில்லியன் டால்டன். புரோகேரியாட்டிக் செல்லின் இடமாறிய கூறுகள் என்ற செல்லை முதலில் பயன்படுத்தியவர்? ஹட்ஜஸ் ஜேக்கப். காமா டிஎன்ஏ பாலிமரேஸ் எவ்வாறு வடிவமைக்கப்படுகிறது? மைட்டோகாண்ட்ரியல் பாலிமர். குரோமோசோம்கள் தனித்துவமாக தெரியும் செல் பகுப்பு எது? மெட்டாஃபேஸ். ஒரு மரபணு மற்றொரு மரபணுவின் செயல்பாட்டை வேறு இடத்தில் அடக்கும் போது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மறைத்தல் ஆர் எபிஸ்டசிஸ்.
கணித வெளிப்பாடுகளின் தொடர்பில் ஒன்று சார்ந்தவையாகவும் மற்றொன்று சார்பற்றதாகவும் இருக்கும் இரண்டு மாறிகளுக்கு இடையிலான தொடர்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பின்னடைவு சமன்பாடு, ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். பயிரிடப்பட்ட தாவர இனங்களுக்கான 8 முக்கிய தோற்ற மையங்களை முதலில் முன்மொழிந்தவர் வேவிலோவ், 1926. ஓரடைக்குடைய எண்ணிக்கையின் மடங்களின் குரோமோசோம்கள் அதிகரிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாலிப்ளாடி பன்மையத்தன்மை. தாவரங்களின் கனிம ஊட்டச்சத்து உட்கொள்வதில் ஐனோபோஸ் முக்கிய இடம் பெறுகிறது. இவற்றில் கீழே குறிப்பிட்டவை எவை குறிப்பிடுகிறது? காமிஸ்டின், நகேரிசிஸ் அண்ட் வாலிமைனிஸ். கிராமிசிடின், நைகேரிசின், வாலினோமைசின். ஒளிசுவாசத்தின் போது நடைபெறும் நிகழ்வுகள் குறிப்பிடப்படுகிறது. அவற்றின் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் 1, 3, 4. ஒளிசுவாசம் பசுங்கணிகம், பெராக்சிசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகிறது. அடுத்து ஒளிசுவாசம் என்பது C4 தாவரங்கள் காணப்படுவது கிடையாது. பகல் நேரத்தில் ஒளிசுவாசம் அதிகமாக நடைபெறுகிறது. போட்டோ ரெஸ்பிரேஷன். கிரெப்ஸ் சுழற்சியில் ஏடிபி பின்வரும் எந்த வகையில் உருவாகிறது? சக்சினைல் கோயே, அதிலிருந்து சக்சினிக் ஆசிட் வரும்போது ஏடிபி உருவாகுது. பின்வருவற்றில் தாவரங்களில் காணப்படும் இயற்கையான சைட்டோகைனின்கள் எவை? ஜியாட்டின். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம மைஸ் தாவரத்திலிருந்து. ஃபை மற்றும் சை பிணைப்பு கோணங்களில் கணக்கிடுவதன் மூலம் அமினோ அமிலின் வரிசையிலிருந்து ஒரு புரத்தின் இரண்டாம் நிலை அமைப்பை கணக்கிட முடியும். இந்த ராமச்சந்திரன் வரைவு ராமச்சந்திரன் பிளாட். உணவு வலைக்கு பின்வரும் நிபந்தனைகளில் எது உண்மை? உணவு வலை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பல்வேறு வழிகளில் எப்படி இணைக்கிறது கண்டறிகிறது. இதுதான் உண்மை. உணவு வலை மீது நுகர்வோருடன் தொடங்குகிறது. தப்பு. எப்பவுமே எங்கேருந்து தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்லேருந்து தொடங்கும். உணவு வலை ஒரு உற்பத்தியாளருடன் முடிகிறது. ஸோ எங்கேயுமே ஒரு உற்பத்தியாளரில் முடியாது, நுகர்வோரோட தான் முடியும். அதுவும் தப்பு. உணவு சங்கிலி தான் ஒரே ஒரு பாதையை மட்டும் பின்பற்றும். சரியான இணையை பிரிவு மற்றும் 1, 2 பொறுத்துக. வெப்பமண்டல காடுகள் ஹோபியா, வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் டெக்டோனா, மித வெப்பமண்டல பரந்த இலை காடுகள் குர்கஸ், மித வெப்ப ஊசி இலை காடுகள் ஏபிஸ். சரிஸ்கா வனவிலங்கு சரணாலயத்தின் தேக் தாவரங்கள் டேஸில் தொகுக்கப்படுகின்றன. சரிஸ்கா வனவிலங்கு சரணாலயத்தில் தோக் தாவரங்கள் டேஸில் காணப்படுகின்றன. மலைகளின் மேல் முகடுகளில். தாவரங்களின் பரவல் முறை மற்றும் வயது என்பது டேஸ் ஒன்றுக்கொன்று நேர் எதிர்விகிதத்தில் தொடர்புடையது. பெக்டேன் மீத்தேல் எஸ்ட்ரேஸ் அடிப்படையில் பெக்டின் மீத்தேன் தொகுதியிலிருந்து நீராக பகுப்புவதை ஊக்குவிக்கும். நெல்லில் தோன்றும் தூங்கா நோயை தோற்றுவிக்கும் காரணி வைரஸ். டேஸ் இன்டர்ஃபெரான்களுக்கு உணர்திறன் கொண்டவை வைரஸ்கள். இது 2 இலை கொண்ட டிஎன்ஏ வைரஸ், கேலிமோ வைரஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 140 முன்னாடி ஒரு 30 நம்ம தமிழ் பார்த்துருப்போம். இது இந்த 130 ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் பி உங்களுக்கு 31லேருந்து ஆரம்பிக்கும். இந்த 140 110 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் ஆரம்பிக்கும். அது காமனாக எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா போட்டுக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்காச்சும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும், அதுக்கு புத்தகங்கள் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.